அல்லேலூயா. கர்த்தரது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கிறேன். இன்றைய காலகட்டத்திலும் இன்றைய சூழ்நிலைக்கும் உயர்வை தேடி அலைகிற கூட்டங்கள், உயர்வு வேணும் என்று நேசிக்கிறவர்கள் உண்டு. அது கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலகத்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்வு எல்லாருக்கும் வேண்டும் தானே. இதற்காக தான் ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துற வரையிலும் நீங்க அவரது பலத்த கையில அடங்கியிருங்கள். இது எப்படி? யார் உயர்வை கண்டிருக்கிறார்கள்? அவரது பலத்த கையினா என்னது? அதான் திருசபை. திருசபைக்குள்ளாக நிற்கிறவர்கள் எல்லோருமே உயர்த்தப்படுவார்கள். அதுல யோசுவா ஒரு உயர்வை கண்ட மனுஷன். மோசே என்கிற மோசை கூட இருந்தவன். அந்த மோசை என்ற திருசபையில அவன் அடங்கி இருந்தவன். அதான் தேவனது கரம், தேவனது கை. அதான் அப்போஸ்தலர்கள் சபையில அடங்கி இருந்தவர்கள் தான் பிலிப்பு என்கிறவனும் ஸ்தாவான் என்பவனும் உயர்த்தப்பட்டார்கள். சபைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் பொழுது, சபைக்கு நீங்க சரியா நடந்து கொள்ளும் பொழுது, அங்கிருந்து வருகிற உபதேசத்தை கேட்டு நடக்கும் பொழுது தேவனால் நீங்க உயர்த்தப்படுவீர்கள். இவ்விதமா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.